பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய காதுகளின் இருதயத்தை கர்த்தர் விருத்த சேதனை பண்ணி உங்களுடைய வார்த்தைக்கு நிலைக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு தரிசனம் உண்டு, ஆனா ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இது முதல் ஒரு காரியம். அடுத்த காரியம் நன்றாய் தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7:9. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. ஆமா, ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறணும்னா மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்தி அப்புறம் தான் பரலோகத்தில் இந்த காட்சியை நம்மளால காண முடியும். அல்லேலூயா. அப்ப ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? எப்படி சமுத்திரம் ஜனங்களால நிறைந்திருக்கிறதோ, தண்ணீரால நிறைக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய மகிமை என்பதை என்ன என்பதை அறிந்து கொள்வதில் அவர்கள் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்க வேண்டும். ஆண்டவர் நாங்க எதை செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது என்ன அறிகிற அறிவு நீங்க வளரவே இல்லைடா.
என்ன அறிகிற அறிவுல வளரவே இல்ல. உன் பில்டிங் வளர்ந்துருச்சு, உன் வயிறு கூட வளர்ந்துருச்சு, உன் வீடு வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு, என்ன அறிகிற அறிவு நீ வளரல அப்படின்னாரு ஆண்டவர். ரொம்ப துக்கத்தோடு கூட ரொம்ப நான் கண்ணீரோடு நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதான் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம் உபதேசிக்கணும். இரண்டாவது உபதேசத்தை கை கொண்டாதா நீ இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் அறியணும்னா கர்த்தருடைய வார்த்தை நீ தெளிவாக நீ உபதேசங்களை கடைபிடித்தா மாத்திரம்தான் நம்மளால இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எடுத்து வாசிங்க மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துடைய முற்பகுதியை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள்னா எவர்கள்னா உங்க சுவிசேஷத்தை கேட்டு உங்க விசுவாசிகள் உங்க ஊர்ல இருக்கிற ஜனங்க உலகத்தில் இருக்கிற ஜனங்க அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையாக நம்ம மத்தியில அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு மூத்த போதகர் வந்திருக்கிறார். அநேக ஐயாக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உபதேசத்துல அடிக்கடி சொல்லுவாரு, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பாஸ்டர், அந்த வார்த்தை நான் நிலைச்சிருக்கோம் அப்படின்னு. அடிக்கடி இந்த வார்த்தை கேட்கும் போது நாங்க அவரை பார்த்து ஒரு ரோல் மாடலாவே வச்சிருக்கிறோம். உண்மையாகவே எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேற யாரும் இல்ல, ரெவரண்ட் டாக்டர் எல்ஏசாமி அவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா சொல்ல கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணுவார். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதானமான ஒரு வேலையை கொடுத்தாரு. 3 வேலையை கொடுத்தாரு. சீஷராக்க சொன்னாரு, ஆக்கிட்டோம். ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டோம். ஆனா உபதேசிக்க சொன்னாரு, உபதேசிச்சோமா? பிரசங்கம் தான் பண்ணோம், ஆலோசனை தான் கொடுத்தோம். ஆலோசனை கொடுப்பாரு. இப்ப அவர் என்ன கொடுப்பாரு? ஐயா வந்து ஆலோசனை கொடுப்பாரு. இப்ப வந்து ஐயா வந்து பிரசங்கம் பண்ணுவாரு. எத்தனை சபைகளில உபதேசிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை, எத்தனை சபைகளில இன்னைக்கு உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல சபைகள் தான் சொல்ல முடியும். எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய உபதேசங்கள் உபதேசம்னா ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாது. பிரசங்கம் தான் தெரியும். அப்படியே ஒரு ஆக்ட் நம்முடைய கதாபாத்திரத்தை எடுத்தா சும்மா பிச்சு உதறுவாங்க. எங்க பாருங்க, நானும் பாக்குறேன், எல்லாம் பெரிய 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 எல்லாம் போதவர்களும் கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டே பேசி ஜனங்கள் நல்ல ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்தி உசுப்பேத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஆமா, ஒரு பெரிய திரளான 1000 பேர் 5000 பேர் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உபதேசிக்கப்பட வேண்டும். எடுத்து வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது செஞ்ச முதல் காரியத்தை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யாரா ஒருத்தர் வாசிங்க ஐயா. அப்பொழுது அவர் வாய் திறந்தவர்களுக்கு உபதேசிப்பது என்னவென்றால், ஐயா எடுக்காத முன்னாடி மனப்பணமா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாவே மனசுல அந்த வார்த்தை இருக்குது. அவர் வாயை திறந்து ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்றாரு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மலை பிரசங்கம். என்ன பிரசங்கம்? நமக்கு மைண்ட்ல செட் ஆனதெல்லாம் பிரசங்கம் தான். உபதேசம்ன்ற வார்த்தையை வாயில நமக்கு என்ன பண்ணுது? ஊருக்கு தானே உபதேசம், இவனுக்கு உபதேசம் இல்ல. அது யாருக்கு பிறந்தோம்னா நமக்கு தான் போதும். அப்படியே மைக்கு பிடிச்சி பட்டையா கிளப்போம். நான் ஏன் கத்தா ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கினா தண்டனை குறை. என்ன பொறுத்தல நான் தான் ஒத்துக்குவேன். ஒத்துக்கினா தண்டனை குறை, ஒத்துக்கலன்னா ஆமா அநேக அடிகள் நமக்கு தான், வேற யாரும் கிடையாது. கத்துக்கு சோத்திரம் மன்னிக்கணும். ஏன்னா நான் முந்திரி கூட பேச நினைக்காதீங்க, எனக்குள்ள இருக்கிறவரை பேசிட்டு இருக்கிறத நான் கிடையாது. அல்லேலூயா. அதனால நான் தைரியமா பேசுவேன். அல்லேலூயா. ஆமா. அப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக ஆண்டவர் உபதேசித்தாரு, பிரசங்கம் பண்ணல. என்ன பண்ணல? உபதேசித்தாரு. அவருடைய ட்ராக்க கரெக்டா ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய ஊழியத்தை சரியா ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சபையில, குழப்பம், போட்டி, சுயநலம், ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா என்ன இல்லங்க? உபதேசம் இல்ல. உபதேசம் பண்ணிருப்போமானா அவன் உபதேசம் நிலைத்திருப்பான், அவன் கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்பான், அவனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சபைக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி உபதேசத்துல கட்டப்பட்டவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். உபதேசத்துல நிலைக்காதவன் தான் மீறி நடக்கிறவனா இருப்பான். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வான். ஊழியக்காரனுக்கு பள்ளம் வெட்டுவான். ஏன்னா உபதேசத்துல நிலைத்தில்லாதவன் தான். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம், அப்ப நான் என்னை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? உபதேசிக்கப்பட வேண்டும். முதல்ல நீ உபதேசத்துல நிலைத்திரு. அப்புறம் உன் கூட இருக்கிறவங்கள ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்து. அப்ப உபதேசம்னா ஊழியக்காரங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு எல்லா சபைகளிலும் இந்த வருஷம் கதையை போல மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே வாழ்நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். எத்தனை வருஷமா தெரியல, எத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம ஊழியங்கள் எப்படி போச்சு? ஆமா போயிடுச்சு.
இனி ஒரு நாட்கள். அப்போ நம்ம சபையில ஆண்டவருடைய பிரதானமான தரிசனம் எப்படி கடல்ல தண்ணி நிறைந்திருக்கிறதோ அது போல பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன அறிகிற அறிவில் அவங்க நிறைந்திருக்க வேண்டும் என்றால் சபைகளில் கட்டாயமாக உபதேசிக்கப்பட வேண்டும். இது முதல் காரியம். ஏன்னா உபதேசிக்கப்படும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்க சீஷராக மாறுவாங்க. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஏன் சீஷரா மாறல? விசுவாசியா இருக்கிறானா விசுவாசியா இருக்கிறானா? ஏன் விசுவாசியா இருக்கிறானா? காரணம் அவன் என்ன பண்ணல? உபதேசத்துல அவன் நடத்தப்படல. உபதேசத்துல ஏன் நடத்தப்படல? ஒருத்தர் சொல்வாரு, நம்ம ஐயா எனக்கு சொன்னாதானே தெரியும், எனக்கு நீங்க சொன்னாதானே நான் கேள்வி பண்ண முடியும். நீங்க பிரசங்கம் பண்ணி கை தட்டுற பாட்டு பாரு ஆராதனை பண்ண வீட்டுக்கு போறேன் திருப்பி அதே தான் பண்றேன். அப்ப அவனுக்கு என்னன்னே தெரியல, வேதத்துடைய தாற்பயமே தெரியாம பல ஆண்டுகளாக சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், பல ஆண்டுகளாக சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப உபதேசத்துல நாம நிலைத்திருந்தோம்னா வரப்போற இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு பாஸ்டர் கேட்டார், நான் பாஸ்டர் இல்லைன்னு போயிட்டார். நம்ம கடைசியா ரொம்ப வேதனை வார்த்தை கேட்கும்போது ஐயா சொன்னார், என்னப்பா பாஸ்டர் பிடிச்சி கேட்கறா, நான் பாஸ்டர் இல்லைன்னு போயிட்டான். ஒரு 10 பேர் சேர்ந்து மிரட்டினதுக்கு நான் பாஸ்டர் இல்லைன்ட்டானே. ஐயா நைட்டு ஒரு செய்தி கொடுத்தாரு, பட்டயமோ நாசமோ பஞ்சமோ நிர்வாணமோ கொலைகளோ வந்தா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் படிக்க நிதானமா இருக்கும், நேரில் வந்து அப்படி இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒண்ணு வந்து அப்படி இருக்கும். வீட்டுக்கு ஒரு நாள் வந்து 10 பேர் அடிக்க வந்தா, ஒரு நாள் வந்து கத்தி தூக்க வந்தா, ஒரு நாள் துப்பாக்கி தூக்க வந்தா, எதுக்குடா அந்த ஊழியம்? எங்கன்னா ஊரை காலி பண்ணினேன் அப்படின்னு போயிடுமா? ஆனா இப்ப போக மாட்டோம் தான் சொல்லுவோம். அப்ப நம்ம ஓடிட்டோன்னு வச்சுக்கிறேன், அப்ப நம்ம எதுல இல்ல? உபதேசத்துல நிலைத்து இல்ல. ஆமா அதான் உண்மை. சிங்கத்தை என்ன பண்றான்? ஒரு ராஜாவுடைய நாட்களில வாசிச்சிருப்பீங்க எல்லாம் வரலாறு. அப்படியே ஜனல் நிக்க வச்சு சிங்கத்துடைய எல்லா சிங்கத்தை திறக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தனை கட்டிச்சு சாகடிக்குது. அவங்க ஆண்டவருக்காக வைராகம் பண்ணினாங்க, உயிர் பலியை கொடுத்தாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராகம் இல்லை. இன்னைக்கு RSS இயக்கத்துல இவ்வளவு பெரிய போர்ஸ் வந்ததுன்னா என்ன காரணம்னா பாஸ்ட் டீச்சிங். அவங்களுடைய முதல் காரியமே நம்ம அம்பேத்கர் சொன்னார். என்ன சொன்னார் முதல்ல? ஆமா அது போர்ட்ல தான் இருக்குது. அது போர்ட்ல மட்டும் தான் இருக்குது. கல்வி எதுவா இருந்தாலும் நீங்க டீச் பண்ணினே இருக்கணுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். மோசே கிட்ட ஆண்டு கூட்டு சொன்னாரு, என்ன சொன்னாரு? தூங்கும் போது சொல்லு, நடக்கும் போது சொல்லு, படுத்திருக்கும் போது சொல்லு, சிரிச்சிருக்கும் போது சொல்லு, எல்லா நேரத்தையும் சொல்லு, உபதேசத்தை சொல்லு. உபதேசத்தை சொன்னா மட்டும்தான் வரப்போற நாட்களிலே கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும். நாம 2000 வருஷமா ஜெபம் பண்றோம். இன்னைக்கு 100 வருஷத்துக்குள்ள இருக்கிற தென்கொரியா 90% கிறிஸ்டியனா மாறிட்டான். இன்னும் 8% 7% இந்தியா இருக்குது. காரணம் என்னன்னா உபதேசிக்கப்படவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில கூட நாம உபதேசத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய அடுத்த நம்ம பலமுறை ஜெபத்துக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம ஜெபித்துக் கொண்டே இருப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஜெபத்துக்கு பிரதானமாக இந்த காரியத்தை நம்ம எடுத்திருப்போம். அதுல வாசிங்க அந்த வசனத்தை. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் 4ஆம் வசனம் வாசிங்க ஐயா. 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கவும் சத்தியத்தை அறிகிற அறிவில அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமா சத்தியத்தை அறிகிற அறிவில அவங்க எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் பிரதானம். இயேசு செஞ்சாரு, அப்போஸ்தலர் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவங்களுடைய மெயின் 2 ஜாப் என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 6:4 வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை ஆமா போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. ஆமா இடைவிடாமல் போதிக்கிற ஊழியத்தில் தரித்திருந்தனால்தான் ஒவ்வொரு முறையும் 5000 பேரு 3000 பேரு அனுதினமும் ஆத்துமாக்கள் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தது. தேசத்துல வசனம் விருத்தி அடைந்தது. சபைகள் பயங்கரமா பெருகினது. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சிதறி போய் எங்கேயும் சத்தியத்தை அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? போதிக்கிற ஊழியத்துல அப்போஸ்தலர்கள் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலர் ஐயா சொன்னார், 200 பேருக்கு மேல மூத்த அப்போஸ்தலர் இறந்துட்டாங்க. சாட்சியா நமக்கு கண்டிக்க வேண்டிய போதகர்கள்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இருக்க போறது உங்களை நம்பி என்ன நம்பிதான் இந்த பெரிய தீர்க்கதரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காதீங்க. இந்த ஜலம் எப்படி கடல்ல நிரம்பி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் அறிகிற அறிவுள்ள ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த காரியத்தை யார் செய்யணும்னா நீங்களும் நானும் தான் செய்ய முடியும். நம்ம கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துக்கிறாரு, நம்ம கிட்ட தான் ஜனங்களை கொடுத்துக்கிறாரு. அப்ப நாம ஒரு ஆளு நாம 100 பேரை உருவாக்கியே தீர வேண்டும். அவன் 100 பேரு 1,00,000 பேரை உருவாக்க
நிறைவாக்கி தீர வேண்டும். இந்த தரிசனம் போகணும்னா அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? நேத்து கேட்ட சத்தியத்தை, அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும், அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரணும். யாரோ சொன்னதை இந்த ரேகாபியர் குடும்பத்தாரு அப்படியே கேட்டு நாங்க குடிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த உபதேசத்துல அவங்க உறுதியாக நான் சொல்லி நேற்று தினத்துல அருமையான அந்த ஐயா பேசினாங்க. அப்ப இன்றைக்கு நான் நேத்து நினைச்சேன், முந்தினத்தே இந்த மெசேஜ் எடுத்து வச்சுட்டேன். ஆண்டவர் எனக்கு ரிப்ளை பண்றாரு பொழுது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அந்த செய்தி நான் கேட்டு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பேசி வருகிறார். அல்லேலூயா. இப்போ வாரம் நடத்தினாரு, என்ன நடத்தினாரு கவனிச்சீங்களா? அவர் எந்த இடத்துல சுவிசேஷம் ஆறாம் நடத்தல, ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணாரு? பயங்கரமா ஆவியில ஒப்பு கொடுத்து எங்க தேசம் முழுவதும் சுவிசேஷம் போனாண்டவரு. நான் நினைச்ச ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சு ஆவியில் ஒருமைப்பட்டதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இங்க ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. ஏன்னா இந்த சக போதுகிற ஒரு பெரிய தீவிரவாதி தான் சொல்லுவேன், கிறிஸ்துக்குள்ள ஒரு தீவிரவாதி. ஆமா ஐயா சொல்லுவாரு, 3 இல்ல அவர்கிட்ட உண்மையா இல்ல, ஆனா அவர்கிட்ட கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் இருக்குது. அல்லேலூயா. போதுகிற கையை தட்டுவோமே. தனி மனிதனாலதான் ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டு சாட்சினாரு. ஒரு பெருங்கூட்டத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே இப்ப எல்லாம் நம்ம ஒன்னா இருக்கிறோம், ஆனா நம்ம இடத்துல நாம தான் நமக்குள்ள அந்த ஆவி ஆண்டவர் ஏவ விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் முதலாவதாக அப்போ உபதேசிக்கவும் உபதேசத்தை கை கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அறிகிற அறிவில் நாம வளர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்ன செஞ்சாங்கன்னா நியாயத்தை விசாரித்தான். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவரே நாங்க என்ன செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, நீ நியாயத்தை நீதி செய்ய தவறிட்டீங்க ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ரொம்ப வேதனைப்படும் விஷயம். நாம போய் சேர போற இடம் நீதியின் ராஜ்யம். நமக்கு வைத்திருக்கிற பேரு நீதிமான்கள். நம்ம வைத்திருக்கிற பேர் ஆண்டவர் நீதிமான்கள். எதனால அவர் என்ன அறிகிற அறிவு எப்படி வரும்னா, என்னைக்கு நீதி நியாயத்தை நீங்க செய்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யார் நீதி நிலைநாட்டுன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் அத்தனை ஊழியக்காரர்களும் நீதி விசாரிச்சாங்க, நியாயம் விசாரிச்சாங்க. மோசே காலை தொடங்கி சாயங்காலம் வரையில என்ன பண்ணாரு? நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாரு. அடுத்தடுத்து அப்படியே வந்து அத்தனை பேருமே நியாயம் விசாரித்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எங்க இப்ப சொன்னாரு பாருங்க, ஆடுகள் எதுக்குள்ள அனுப்புனாங்க? ஓநாய்க்குள்ள அனுப்புனாரு. இப்ப யாரு ஓனாயா மாறிட்டோம்? ஐயா வெக்கத்தோடு தான் சொல்றேன் நான். நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, பழைய காலத்து பழமொழி, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. வீட்டுக்குள்ளேயே நடக்குது. ரெண்டு பையனுக்கு இருந்தாங்கன்னா ஒரு பையனுக்கு சுடுசோறு நல்ல குழம்பு, ஏன்னா அவன் சம்பாதிச்சுட்டு வருவான். ஒருத்தன் ஒரு சுத்தினானா அவனுக்கு பழைய சோறு. இது வீட்டுக்குள்ள இருக்கிற தாயே அநீதி செய்யுது. தாய் தான் ரொம்ப பெருசு. எல்லாத்துடைய அன்பை விட தாய் வந்து இப்ப இருக்கிற தாய்லாம் பேயா மாறி வருதுங்க, பண பேயா மாறி வருதுங்க, எல்லாம் சீரியல் பேயா மாறி வருதுங்க. இப்ப இருக்கிற தாய்ங்களாம் வேஸ்ட். அப்போ பாட்டி வளர்த்தாங்க தீமை தேவை ஜெம், அப்பெல்லாம் அருமையா கதை சொல்லி வளர்த்தாங்க. Facebookல பார்த்த ஒரு குட்டி பொண்ணு, மிஞ்சி போனா ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும், ஃபுல் பைபிளே சொல்லுது. எனக்கு அப்படியே விளவெடுத்து போயிட்டு நான் அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டு வர்றாரு, இவர் யாருமா அவர் யாருமான்றாரு. அது டக்கு 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 சொல்லுது. 1.5 வயசு குழந்தை கர்த்தர் அறிகிற அறிவுல நிரப்பப்பட்டு இருக்கிறது. நாம இன்னும் நிரப்பப்படலையே. இன்னும் வேதத்துடைய அறிவு இல்லாமையே நிறைய பேர் என்ன பண்றாங்க? சொல்றாரு யோசியா 4:6, என் ஜனங்க என் ஆசாரியங்க என்ன இல்லையா அறிவு இல்லாம தான் காலி ஆயிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியங்கள் இடைக்கப்படுகிறது, நிறைய ஊழியங்கள் ஒடுக்கப்படுதுன்னா அறிவு இல்லாம தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்ன நீங்க அறிந்து கொள்ளுங்க. 46வது சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலையை தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய தவறுகிறோம். வாசிங்க, கரெக்டா தான் எடுத்தீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவ சமூகத்துல உட்காருவதற்கு யாருக்குமே தேவை. யாரா பயங்கரமான பிஸின்னு பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் தான் பிஸி, எவ்ரிதிங் பிஸி, எல்லா நேரத்திலும் பிஸி, போன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கிறோம். யாரு இன்னைக்கு ஊழியர்கள்? காரணம் ஏன்னா அவர் அறிவுல நாம ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம், சேவகம் பண்றவன் தேவையில்லாத வேலையில போய் என்ன பண்ண மாட்டானா, சிக்கிக்கொள்ள மாட்டான்னு சொல்றான். நாம தான் என்ன பண்றோம், எல்லாத்துலயுமே தலை கொடுத்தோம். நாம தான் எல்லாத்துக்கும்
முதன்மையா இருக்கணும் விரும்புறதுனாலதான் 23 மத்திய சொன்னார் பாரு. அவங்க என்ன பண்ண காப்பு நாடகங்களை அதிகமாக்கி ஆசனங்களை உயர்த்தி வந்தனங்களையும் வரவேற்புகளையும் பெற்றுக் கொள்வதற்காக தன்னை பிரதானப்படுத்துவதற்காகவே இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து இவங்க எல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க தெளிவா சொன்னார். அப்ப இன்றைக்கு நாம ஆண்டவருடைய நீதியும் நியாயத்தையும் செய்ய தவறிவிட்டோம். நம்முடைய ஆண்டவர் நீதிபரர், அவர் நியாயத்திற்கு இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. அந்த வேலையை தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப இரண்டாவதாக நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். ஒன்றை செய்கிறோம், ஒன்றை விட்டு விடுகிறோம். அதை நான் ஒண்ணு செய்யறோம், வாசிக்கலாம். நம்ம தெரிஞ்ச வேத பகுதி மனப்பாடமா சொல்லுவீங்க. மத்திய சுவிசேஷம் 6:33. நல்லா பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை தியானம் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் கிளாஸா நடக்கும். இந்த வேலை செய்யறது மாத்திரம் ஐயா கோச்சிக்காரி கை மட்டும் வைத்து உங்க மனசாட்சி நான் பார்க்க விரும்புகிறேன். மன்னிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வேலையே செய்யாத நிறைய பேர் நம்ம இங்கேயே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த பிரசனத்துக்காக தான் நம்ம கை வைத்து சொன்னேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவதற்கே இங்க இருக்கிற ஊழியக்காரங்களால சில பேரால முடியாத பட்சத்துல நாம் எங்க கர்த்தருடைய அந்த இறுதி தரிசனத்தை நிறைவேற்ற போகிறோம்? ரொம்ப வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் என்கிட்ட பேசுறது 100% கரெக்ட் இப்பதான் நான் உணர்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அவர் எப்படி அறிய முடியும்? தினந்தோறும் வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும், அதை உட்கொள்ளணும். நேற்று சொன்னார் அவரு, அசை போடலனா நீ செத்துட்ட. மாடு அசை போட்டேதான் அவன் தூங்குனதோட காலாட்டில போகணும்ல. டெட் பாடி சொல்லி அடக்கம் பண்ணாலும் பண்ணிட்டு வரலாம். ஒருத்தர் அடக்கமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றணும். அது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாம என்ன செய்ய வேண்டிய வேலையை ஊழியக்காரன் பிரதானமா என்னங்க செய்யணும்? அப்போஸ்தலர் வாசகம் 6:4 நாங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் நாங்க உறுதியாய் தரித்திருப்போம். நாங்க இன்னைக்கு ஆனா பேர் எல்லாரும் அப்போஸ்தலர், பிஷப், மிகப்பெரிய ஆட்கள். ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? காலையில ஒரு பிஷப் பண்ணார், ஒரு மீட்டிங்கு சீஃப் கெஸ்டா வந்தார். அந்த ப்ரோக்ராம் நான் ஹோஸ்ட் பண்றேன். வந்து கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன வசனம் சொன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க பாஸ்டர். எங்க வந்து அவர் தான் பிரசங்கம் பண்ண போறாரு. ஸ்டேஜ்ல வந்து கேக்குறேன், என்ன பாஸ்டர் சொல்றது? பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் நம்ம வந்து கனப்படுத்த வேண்டாம். அப்படி வந்து கேட்டார். ஸ்டேஜ்ல வந்து கேட்கிறார், பாஸ்டர் ஒரு வசனம் சொல்லுங்க. அந்த நேரத்துல எனக்கு அடுத்த வேலை இருந்தனால நான் சொல்ல முடியல. உடனே 128 பிரசங்கத்தை பிரிச்சாரு. அவருக்கு தெரிஞ்ச பிரசங்கம் தான் போடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு மனப்பாடமா திடீர்னு ஒரு பிரசங்கம் பண்ணனா நமக்கு தெரிஞ்சது 128 செய்யலாம். அப்படியே ஏத்து ஒரு பாஸ்டர் ஒரு வருஷமா அந்த 128 சங்கீதத்தையே பிரசங்கம் பண்ணுகிறாராம். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க எங்க போய் உட்காரலன்னா தேவ சமூகத்துல உட்காரல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடல. ரெண்டாவது செய்ய சொன்னாரு. முதல்ல ஒண்ணு செய்யறோம். ஆனா நிறைய ஊழியக்காரங்க காலையில இருந்து ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க. ஆனா சில நேரத்துல படிக்க முடியாத போகுது. ஆனா இன்னைக்கு யாரும் படிக்கல போறாங்க, நீ கை தூக்கல நல்லா தெரியுது. ஏன்னா எல்லாம் மழை பெய்யுது, குளிர்ச்சியான வேலை. இன்னும் கொஞ்சம் கால் முடக்கி கை முடக்கி தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடங்குன்னு சொல்லி முடங்கிட்டீங்க போடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேலை நீங்க அசதியா இருக்காதீங்க. எப்பவுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மந்திரவாதி 24 hours ஜாக்கிரதையா இருக்கான். அவன் நமக்காக அகைன்ஸ்டா பண்றான், அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம்? அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்ம கொட்டை வச்சு தூங்கிட்டு இருக்கோம். நாமளும் அலர்ட்டா இருக்கோம். நாமளும் கத்தி முனையில தான் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு பேரே போர் வீரர் தான். இவ்வளவு பெரிய சேனையை எழுத்து நிக்கிற பொறுப்பு ஆட நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் 6:5 வாசிக்கிறோம். எத்தனை 6 பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது. 6 என்பது மனிதனுடைய இலக்கம். 6 ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. கூடுதலா ஒண்ணு கொடுத்திருக்காரு, அதுதான் ஜெபம். 7வது ஆயுதமாக. அல்லேலூயா. அப்போ இதை நாம செய்யாம முதலாவது அவருடைய நீதியை நம்ம தேடாம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நீங்க அவருடைய நீதியை தேடினீங்கன்னா அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரு தரிசனம் இருக்குது. ஆனா அந்த பைபிள்ல சொல்லப்படுற அந்த மனுஷனுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய முறை தியானிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க தியானிச்ச முறையில் இதை தியானிச்சீங்களான்னு தெரியல. ஆகவே கர்த்தருக்கு வெளிப்படுத்துறதை நான் சொல்றேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 வாசிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும்
விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் வைக்கிற ஒரு கேள்வி, என் ஊழியத்துக்கு வந்திருக்கிறியே, என்ன அறிந்து கொள்ளணும்னு என்னைக்கா நினைச்சியா? அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா உபதேசத்தை கை கொண்டியா, உபதேசித்தியா? இல்ல நீதியை கை கொண்டியா, நீதியை நடப்பித்தியா? மூன்றாவது, நீ என்ன எனக்காக எல்லாத்தையும் இழந்த? எனக்காக என்ன நீ இழந்த? அப்பதான் நீ எதனா இழந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? என்ன கண்டுபிடிக்க முடியும் நான் யாருன்னு உனக்கு அப்பதான் தெரியும் கண்ணுக்கு. அப்ப அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் இழந்தார். பவுலுடைய ஹிஸ்டரி எல்லாமே தெரியாது, நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. அப்ப அவருடைய தரிசனம் என்னவா இருந்ததா அதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நேரமானதுனால. வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பொறுப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாயினும் அவர் உயிரோட எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தரிசனம் எல்லாம் வேற வேற இருக்குதுங்க. அவ்வளவு பாடுகளை பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தரிசனம் என்னவா இருந்ததுன்னா, நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சது முக்கியம் கிடையாது, இவ்வளவு சபையில நிறுவனது முக்கியம் கிடையாது, இவ்வளவு மூப்புகள் ஏற்படுறது முக்கியம் கிடையாது, இவ்வளவு அடி வாங்கினது முக்கியம் கிடையாது. ஆனா நான் எதுக்காக இவ்வளவு செஞ்சேன்? ஆண்டவர் வரும்பொழுது நான் உயிரோட எழுப்பி நிற்கிறவருக்கு முன்பதாக அதுக்கு தான் இவ்வளவு நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லி சொல்றேன். அல்லேலூயா. இந்த தரிசனம் நமக்கு இருக்குதா? சொல்லுவோம், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக, நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. ஆனா அந்த பவுலுடைய தரிசனம் பாருங்க, அவர் வரும்பொழுது நான் உயிரோடு கூட எழுமணும். அதான் அதுக்கு தான் நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். அதை அவரை அறிவதற்காக நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நான் செய்தேன்னு சொல்றேன். இதுக்கு மேல நம்ம ஆவியானவர் நமக்கு என்ன போதிக்க முடியும்? நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, மாடு ஓடலன்னா என்ன பண்ண அடிச்சு பார்ப்போம், அப்புறம் ஊசி வச்சு குத்துவாங்க. மேடு ஏறனா மாடு என்ன பண்ணுவாங்க, குத்துனாவது அந்த மாடு ஏறுமான்னு பார்ப்பாங்க. ஐயா விவரம் தெரியும். அப்ப பாருங்க குத்துவாங்க. அப்ப ஏன்னா அப்படியே குத்தி பாக்குறாரு, அப்படியே அடிச்சு பாக்குறாரு, என்னென்ன பரட்டி பாக்குறாரு, இந்த இது போய் அந்த ஊழியக்காரங்களுமே பேசி பாக்குறாரு, அங்க கூட இங்க பேசி பாக்குறாரு. எப்படி போட்டாலும் அவன் பண்ண மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. பிரியமான ஊழியக்காரர்களே, இன்றைக்கு அந்த 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தாதான் நாம் அவர் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அவர் அறிகிற அறிவுல இந்த பூமி நிரப்பப்படணும்னா நீங்க உங்க சபைகளில உபதேசத்தை ஸ்ட்ராங்கா சொல்லணும். இன்னைக்கு ஏகப்பட்ட கலங்கமான ஞானப்பாலர் வந்து விட்டது. ஆனா அவர் சொல்றாரு, கலங்கமில்லாத ஞானப்பாலர் கொடுக்கிறார், பியூரிஃபை பால் அவர் கொடுக்கிறார். பியூரிஃபை ஒரே பால் பைபிள் வேர்டு தான். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை நாம சரியாய் அறிந்து கொள்ளாதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பலவிதமான போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியா நாம் வாசிக்கலாம், ஆபுக்கு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மூன்றாம் அதிகாரம் குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இல்லையா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலனற்று போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இவெல்லாம் இருந்தாதான் நம்ம ஆண்டோட மகிழ்ச்சியா இருப்போமானா இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்குது. எனக்கு ஒரு சர்ச்சையே இல்லைன்னா அவங்க அழுது புலம்பிக்கிறாங்க, கையில காசு இல்லைன்னா புலம்பிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். மகிமையான அந்த தேவன் உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம்.
அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அப்ப நீங்க உபதேசத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அங்க கடைசியா வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இதோ உலகத்தின் முடிவு பொருந்துமோ சகல நாட்டு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப யார் அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களோடு தான் இருக்கிறாரு. நான் சொன்னபடியே செய்கிறவனோடு தான் ஆண்டவர் இருப்பாரு. ஆனா அந்த வசனம் எல்லாம் பொதுவா சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அந்த உபதேசத்தை கை கொண்டு நீதி நியாயத்தை செய்து நீ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழந்து நீ நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருப்பார்? அடுத்த வசனத்தை வாசிங்க ஐயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் பலன். 18 வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் நிற்கிறீங்க. ஆண்டவர் உயரமான இடத்துல ஆண்டவர் உங்களை நடக்க பண்ண வேண்டும் என்றால் இந்த மகிமையான இந்த ஊழியத்தை, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காரியத்தை நாம் ஒழுங்காய் நாம் தினந்தோறும் செய்வோமானால், உபதேசத்தில் நிலைத்திருந்து நீதி நியாயத்தை செய்து எல்லாவற்றுக்காக இந்த உலகத்தை வெறுத்து தேவனோடு அமர்ந்து அவரை அறிகிற அறிவில நாம் வளரும் பொழுது ஆண்டவர் உயர நம்மை நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்ணில் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் முன்பதாக ஆண்டவரே நீர் பேசினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை நாங்கள் இதுவரையிலும் செயல்படுத்தாமல் இருப்போமானால் இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதை நாங்கள் செய்யும் பொழுது இந்த இறுதி தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மூத்த ஊழியர்களையும் ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலே வரப்போற புதிய வருஷத்திலே வல்லமையாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.